மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்த மட்டும் தொடர்ந்து புல்லிஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 22,000 கீழே 21,800 போயிட்டு 22,400 பக்கமாக ஃபியூச்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதோடைய ரேஞ்ச் ஆனது 500 பாயிண்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது வீக்லி ரேஞ்சுக்கான ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. பட் இருந்தாலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக பயணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பிஃபோர் த எலெக்ஷன் ரிசல்ட்டு மார்க்கெட் பெருசாக போகாது. பட் என்னன்னா ஜூன் எண்டுக்குள்ளே நிச்சயம் நான் நிஃப்டி 23,000 போகும் அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அது என்னன்னா இன்னும் ஒரு 3 நாளில் 72,400 பாதி டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சு. ஸோ பட் இருந்தாலும் மார்க்கெட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 400 பாயிண்ட் ஏறிட்டு திருப்பி 300 பாயிண்ட் இறங்க தான் செய்யும். இப்படி மெதுவாக தான் அது டார்கெட்டை போய் ரீச் ஆகும். இந்த மாதிரி சின்ன டார்கெட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பட் நான் நெக்ஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் 23 தாண்டும். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வரணும், அதனால ஒரு மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வரணும். அப்போ அது 23,000 தாண்ட வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நெக்ஸ்ட் மந்த் எண்டில் 23,000 23,500 ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா 21,800 22,400 600 பாயிண்ட் மேலே வந்திருக்கு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்தாங்கன்னா யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நிஃப்டியை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, நிஃப்டியை சொன்னால் எல்லா ஷேர்ஸுமே சொன்ன மாதிரி இந்தியாவின் முகமே நிஃப்டி தான். சரிங்களா? ஸோ இது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தலைசிறந்த 50 கம்பெனியை தான் நம்ம நிஃப்டின்னு சொல்கிறோம். அதை வச்சு தான் நிஃப்டி மேலே போச்சுன்னா எந்த கம்பெனியும் பெரும்பாலான கம்பெனியும் எல்லாம் மேலே தான் போகும். நிஃப்டி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலாம், பெரும்பாலான கம்பெனியும் பெர்ஃபார்ம் பண்ணாது சரியா. ஸோ அதனால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அந்த கம்பெனி சிறப்பாக இருந்தாலுமே நிஃப்டியோட அந்த சென்டிமெண்ட் மார்க்கெட்டை இம்பாக்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நம்ம அதை ஒன்று மட்டுமே நம்ம ஒழுங்காக பார்த்து பண்ணலாம். பெரும்பாலும் ட்ரேடர்ஸ் ரீட்டைல் பீப்புள்ஸ் தான் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு இண்டெக்ஸ் ரிட்டர்னை ஒரு மாதிரி டைவர்சிஃபைட் ரிட்டர்ன் தான் தேவைப்படும். அப்போ நிஃப்டி அது போல் அதோட வியூ வச்சு ட்ரேட் பண்ணி பணம் பண்ணுறது தான் பாசிபிளாக இருக்குது. நன்றி, வணக்கம்.